இன்றைக்கி சிவராத்திரி சாயந்தரம் 5:30க்கு வாசு தெளித்து கோலம் போட்டேன். சின்னதாக ஒரு ரங்கோலி கோலம் தான் போட்டேன். கோலம் போட்டு கலர் கொடுத்தேன். எனக்கு சிம்பிளாக தான் கோலம் போட தெரியும். புள்ளி வச்செல்லாம் கோலம் போட தெரியாது. அதனால் கலர் பொடி கொஞ்சம் இருந்தது, அதை வச்சு கோலம் போட்டேன். கோலம் போட்டு முடிச்சுட்டு கேசரி ரெடி பண்ணி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஊருக்கு போக முடியல, அதனால் வீட்டில் வச்சே குலதெய்வத்தை நினச்சி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. ஒரு நிற செம்பு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சு சாமி கும்பிடு பாப்பா, அவங்க குலதெய்வத்தை நினச்சி அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. சரி, அதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரமாக தான் ரெடி பண்ணேன். நான் எப்போ சாமி கும்பிட்டாலும் ஒன்று அவல் வச்சு கும்பிடுவேன், இல்லைன்னா ஸ்வீட்டு சீனி இந்த மாதிரி ஏதாவது என்ன இருக்குதோ அதை வச்சு சாமி கும்பிடுவேன். வெறும் மணிக்கு சாமி கும்பிட எனக்கு விருப்பம் இருக்காது. அதனால் கேசரி பண்ணிட்டேன். இன்றைக்கி ஸ்வீட்டோடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி ரெடி பண்ணியேன். நான் கோலம் போட்டு கேசரி பண்ண கேப்பில் வீட்டுக்காரன் பூ வாங்க போக சொல்லிட்டேன். ஏன்னா சாமி கும்பிட பூ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. செவ்வந்தி பூ தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு இன்றைக்கி சந்தை இல்லையா, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிச்சு. நல்லா பெரிய பெரிய பூவாக இருந்துச்சு செவ்வந்தி பூ. அதை தான் ஒன்றா சாமிக்கு வச்சு பூஜை பண்ண ரெடி பண்ணிட்டேன். நம்ம இருக்க வீட்டில் செல்ஃப் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த மாதிரி சில்வரில் செல்ஃப் மாதிரி ஒன்று கடையில் விற்றுது. அதை தான் நான் அந்த சோமனூருக்கு வந்ததுமே அந்த மாதிரி தான் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்மளால் சாமி கும்பிடாமல் இருக்க முடியாது. வாரத்துக்கு ஒரு முறைனாலும் வீட்டில் விளக்கு போடணும்னு நான் நினப்பேன். அதனால் ஒரு ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி சின்ன செல்ஃப் மாதிரி ஒன்று வச்சு ரெடி பண்ணிட்டேன். அதிலே தான் எல்லாமே இருக்கிறத வச்சு சாமி கும்பிட்டுக்கிடுவேன். ஏன்னா எந்த செல்ஃபுமே இல்லை, சின்னதாக எந்த செல்ஃபுமே கிடையாது. அதனால் சிம்பிளாக வச்சு கும்பிட்டாச்சு. எனக்கு ஒரு ஆசை, சின்னதாக சாமி ரொம்ப இருக்கணும்னு. ஆனால் நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கோம் இல்லையா, நம்ம சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் தான் சின்னதாக ஒரு செல்ஃப் மாதிரி வச்சு சாமி அறை ரெடி பண்ணணும். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம், சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒன்று வாங்கி கண்டிப்பாக வைக்கணும். அடுத்து நானும் அவரும் சாமி கும்பிட்டுட்டு கேசரி பண்ணியிருந்தேன் இல்லையா, அவருக்கு கொஞ்சம் கொடுத்தேன். கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். அதனால் அவரும் நானும் சாப்பிட்டுட்டு நைட்டு டிஃபன் இட்லியும் தேங்காய் சட்னி, அடுத்து வெங்காய சட்னி இதான் ரெடி பண்ணியிருந்தேன். அவருக்கு வெங்காய சட்னியெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு மட்டும் தேங்காய் சட்னி. நான் எதனாலும் சாப்பிட்டுக்கிடுவேன், தேங்காய் சட்னி எதனாலும் சாப்பிட்டுக்கிடுவேன். நான் எனக்கு வேணும்னு இன்றைக்கி வெங்காய சட்னி ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெண்டுமே ஷேர் பண்ணி 2 பேரும் சாப்பிடுவோம். நீங்கள் எப்படி குலதெய்வம் கோயிலுக்கெலாம் போனீங்களா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு அதையும் சொல்லுங்கள். பாய், இன்னொரு வீடியோவில்